தம்பதிகளுக்கு இடையிலான சண்டையை அன்பால் தீர்க்க முடியுமா? ஒரு பொதுவான சூழ்நிலையை எடுத்துக்கலாம். மனைவி ஏதோ ஒரு விஷயத்தால் வருத்தமாக இருக்காங்க. அதை கணவர்கிட்ட சொல்ல முயற்சிக்கிறாங்க. நீங்கள் அன்னைக்கு பண்ணது சரியில்லை, உங்களுக்கு எப்போவுமே என் மேலே அன்பு இல்லையா அப்படின்னு பேச ஆரம்பித்ததும் வெடிக்குது சண்டை. கணவர் பதிலுக்கு அவங்க மனைவி மேலே உள்ள குற்றங்களை அடுக்குறாரு. நீ மட்டும் அன்னைக்கு அப்படி பண்ணியே, எப்பவுமே என் மேலே குறை மட்டும்தான் சொல்வியா? இப்படி இந்த வாக்குவாதம் சண்டையில் முடியுது. இதை தவிர்த்திட என்ன பண்ணலாம்? மனைவி தனக்கு ஏற்பட்ட வலியை பகிர்ந்துக்கும் போது தன்னோட உணர்வுகளை சேர்த்து பகிர்ந்துக்கலாம். அதற்கு மாறா கணவர் மேலே உள்ள குறைய முன்னிறுத்துறத தவிர்க்கலாம். இதன் மூலமாக அதிக அன்பு வேணும் அப்படிங்கிறத மனைவி உணர்த்துறாங்க. சரி, கணவர் இதை எப்படி கையாளலாம்? கணவர் கேட்கணும். ஆமாம், கேட்டால் மட்டும் போதும். உங்கள் தரப்பில் இருக்கிற நியாயத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அவங்களுக்காக தான் இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்குறது மூலமாக காமிச்சா மட்டும் போதும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தரோட நிலையிலேருந்து பார்க்குறது மூலமாக இன்னொருத்தரோட சூழ்நிலையை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. இந்த சூழ்நிலையால் ஏற்பட்ட விரிசலை சரி பண்ணி 2 பேருமே அந்த உறவை பலப்படுத்த முயற்சிகள் எடுக்கலாம். சரியாக சொல்லணுன்னா, யாருக்கு தான் இந்த சண்டைங்கிற ரோலர் கோஸ்டரில் போக ஆசை? அதை தவிர்க்க ஒரு வழி உண்டு. அதுலேருந்து கீழே இறங்கிடலாம். ஆமாம், தம்பதிகளுக்கிடையே உள்ள சண்டை அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணம்தான். அந்த சண்டையை அன்பால் தீர்க்கிறது மூலமாக உறவு பலப்படுது. காதல்ங்கிறது நம்ம விரும்புகிற ஒருத்தர் மேலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை செலுத்துறது தானே. நாம் விரும்புகிற அந்த ஒருத்தர் அன்பை திருப்பி கொடுக்குற சூழ்நிலையில் இல்லைன்னாலும் நாம் அன்போடு இருக்கிறது காதலை வலிமைப்படுத்துது.